ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப கோல்டன் எல்லோ கலர் வர தேவையில்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தவுடனே அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கல் உப்பு ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் சிம்பிளாக முட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சது தான். நீங்கள் இதிலே முட்டை உடச்சி ஊற்றியும் வைக்கலாம், இல்லை முட்டை அவிச்சு போட்டும் வைக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க வெறும் பூண்டை மட்டும் நம்ம தட்டி போட்டுக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி போட்டாலுமே என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டேன். நடுவில் பாப்பா வந்தாங்க, அவங்க முட்டை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ பாப்பாவுக்கு முட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும், அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். வேறு எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல. நான் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். நான் வீட்லேயே நானே ரெடி பண்ண மிளகாத்தூள். ஸோ அதை வச்சு நான் அன்றைக்கி அந்த குழம்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் ஆட் பண்ணல, கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ சிம்பிளான முட்டை குழம்பு. முட்டை வச்சுருந்தேன், அதையும் அதை எடுத்து நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு அவ்வளோதான். குழம்பு கொதிச்சிச்சு, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.